வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டேக்ஸ் கன்சல்டன்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெச்ஆர்ஏல நியூ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓல்டு ஆக்ட்டுக்கும் நியூ ஆக்ட்டுக்கும் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெச்ஆர்ஏ ஓல்ட் டேக்ஸ் ரெஜியூமில் மட்டும்தான் அலோவபிள். நியூ டேக்ஸ் ரெஜியூமில் ஹெச்ஆர்ஏ பெனிஃபிட்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் வாங்குகிற ஃபுல் ஹெச்ஆர்ஏ டேக்ஸபிள் தான். இப்போ நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961க்கும் நியூ ஆக்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 யூனியன் பட்ஜெட்டில் என்ன ஹெச்ஆர்ஐயில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்றது பார்க்கலாம். ஓல்டு சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961, ரூல்ஸ் 1962. இதில் நியூ சிஸ்டமில் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025, ரூல்ஸ் 2026 வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1st April 2026. ஸோ ஹெச்ஆர்ஏ ப்ரொவிஷன்ஸ் அப்படியே தான் இருக்குது. பட் ஒரு சில அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ பிக்கஸ்ட் சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரோ சிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓல்டு ஆக்டில் உங்களுக்கு 50% சேலரி லிமிட் ஒன்லி இன் மும்பை, டெல்லி, சென்னை, கொல்கட்டா இந்த 4 சிட்டிஸ் தான் மெட்ரோ சிட்டிஸாக இருந்தது. இப்போ நியூ ஆக்ட் 2026ல் 50% சேலரி லிமிட் தான் 8 சிட்டிஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மும்பை, டெல்லி, சென்னை, கொல்கட்டா மட்டும் இல்லாமல் பெங்களூர், ஹைதராபாத், பூனே அண்ட் அகமதாபாத் இந்த 4 சிட்டிஸும் ஆட் பண்ணி 8 சிட்டிஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா டயர் 1 சிட்டிஸில் உங்களுக்கு ரெண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் இதனால் என்ன ஆகும், இதோட இம்பேக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸம்ஷன் ஹையராக கிடைக்கும் அண்ட் டேக்ஸபிள் இன்கம் லோ ஆகும். கால்குலேஷன் எந்த சேஞ்சுமே இல்லை. உங்கள் ஃபார்முலாவில் ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் பழைய கால்குலேஷனை தான், விச் இஸ் உங்களுக்கு ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ், ரெண்ட் பெய்டு 10% ஆஃப் சேலரி, 50% மெட்ரோவாக இருந்தால், 40% நான் மெட்ரோவாக இருந்தால் ஆஃப் பேசிக் பே. இந்த 3த்தில் எது மினிமமாக இருக்கும் அதுதான் உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷனுக்கு அலோ ஆகும். ஸோ இதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு நியூ ஆக்டில் என்னென்னா, லேண்ட்லார்டோட பேன் மேண்டிட்டரி. அதே மாதிரி டெனண்ட்டுக்கும் ஓனருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் டிஸ்க்ளோஷர் கம்பல்சரி. அதே மாதிரி நியூ டிக்ளரேஷன் ஃபார்ம் நேம் சேஞ்ச் ஆகிருக்கு. முன்னாடி ஃபார்ம் 12BBன்னு இருந்தது, இப்போ ஃபார்ம் 124 ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் கண்டிப்பாக ரெண்ட்டை பேங்க்கில் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது எதனாலனா ஹெச்ஆர்ஐ கிளைம்ஸ் ஃபேக்காக நிறைய கிளைம் பண்ணுறாங்க. அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் ஹெச்ஆர்ஐயோட மேஜர் சேஞ்சஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் ஐடி ஃபைலிங்ஸை அஃபோர்டபுள் காஸ்ட்டில் த்ரூ அவுட் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோஸை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.